இன்னைக்கு 2 பேரும் தேர்தலில் நிற்பது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம், திமுக வரணும். ஏன்? பணபலத்தை படைபலத்தை வச்சு அண்ணாமலையை தோற்கடிக்கல. திமுக காரங்க இங்க என்ன வேலை? எம்பி எலெக்ஷன். அதே போல அதிமுக காரங்க சுத்தி சுத்தி வர்றாங்க. அதனால் நீங்கள் சொல்வது ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல கடைசியில அவங்க 2 வேட்பாளர்ல ஒரு வேட்பாளர் விட்டு கொடுத்து இன்னொரு வேட்பாளர் நிறுத்தி ஓட்டு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது கேரளால பார்த்திருக்கோம், பல இடத்துல பார்த்திருக்கோம். கோயம்புத்தூர்ல தமிழக அரசியல்ல முதல் முறையாக இங்க நடக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்முடைய வெற்றி. மக்களுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கும் பொழுது பங்காளி கட்சிகள் என்ன வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டோம், அன்கோ போட்டுக்கிட்டோம், திரைமறைவில் பேசிக்கிட்டோம், விட்டு கொடுத்துக்கிட்டோம். ஒரே கான்ட்ராக்ட். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஹைவே கான்ட்ராக்ட், இப்ப ஆட்சியில் இருக்கும்போது ஹைவே கான்ட்ராக்ட். 2 பேருக்கு பண சப்ளை, ஒரே ஹைவே கான்ட்ராக்ட். அதற்கெல்லாம் கோயம்புத்தூர் மக்கள் மயங்க போவது கிடையாது. அதற்கு நாங்கள் பயப்பட போவதும் கிடையாது. அண்ணா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், இவர்கள் யாரும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் பணத்துல கொள்ளையடிச்சு அதுல ஒரு 2 குரூப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் பண்றவங்க. நீங்க சொல்ற பேரோ, நீங்க சொல்ற கட்சி தலைவர், இவங்கெல்லாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது. மக்கள் நாயகனாக மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல்வாதி கிடையாது. இவங்கெல்லாம் 5 வருஷம் மந்திரியா இருந்திருக்காங்க, சம்பாதிச்சுட்டாங்க. அடுத்த 10 வருஷம் செலவு பண்ணுவாங்க. 10 வருஷம் கழிச்சு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் சம்பாதிப்பாங்க. அதனால் இவர்கள் என்னதான் சூழலைத்தாலும் மக்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது. ஒரு பெனாயில் வாங்கினா 10 ரூபாய் 40 ரூபாய்க்கு வாங்க. கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 100 ரூபாய் பில்ல பெட்ஷீட்டை 500 ரூபாய்க்கு எழுது. அப்படித்தானே கொள்ளையடிச்சவங்க. அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 30% கமிஷனை கொள்ளையடி, அதிலே வந்த பணத்தை வைத்துக் கொண்டு பேசுறாங்க. இவங்க என்ன மக்கள் தலைவர்கள்? இவங்க என்ன சமுதாய தலைவர்கள்? இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணிருக்காங்க? கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம்? ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? மாஸ்க் போடாம ஒரு மூச்சுல ஒரு துகள் கலக்காம போக முடியுமானே? ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்க இருக்கானே? ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானே? மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமானே? என்ன செஞ்சிருக்காங்க? என்ன வளர்ச்சிங்கிறாங்க? நீங்க வளர்ந்துட்டா வளர்ச்சியா? 10 வருஷம் மந்திரியா இருந்து கொள்ளையடிச்சு ஊழல் பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நடத்தும் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி இறைத்தால் அது வளர்ச்சியா? அது வீக்கம். அது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றாங்க. போஸ்ட் மேனா வேலை பார்க்கறதுக்கு ஒரு கட்சியா? 2024 ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது. வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க. நாங்க ஓட்டு போட்டா நீங்க மத்திய அரசு பேசி என்ன செய்றீங்க? போஸ்ட் மேன் நீங்க என்ன பண்றீங்க கேட்டா, இல்ல மத்திய அரசு யாராச்சும் வந்தா இதை போய் நாங்க செஞ்சு கொடுப்போம். அதுக்கு எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் நிக்கிறீங்க? அல்லது இந்திய கூட்டணி வராது என்பது முழுமையாக தெரிஞ்சு எதுக்கு இவ்வளவு பிரச்சாரம்?